வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தலையிட்டு விட்டால் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் வரை போராடி மிக நேர்த்தியாக அந்த விஷயத்தை முடித்து விடுவார்கள். இலகின மனசுக்கு சொந்தக்காரர்கள், ஆயுள் பலம் அதிகமிக்கவர்கள். முக்கியமாக அந்த விஷயத்தில் 100 வயது வரை ஒருத்தர் வாழ்ந்தார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவர் கடகராசி. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகிறது. குறிப்பாக குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துடன் சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்களுடைய ராசியின் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. இடம், வீடு, மனை விஷயத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை இப்பொழுது வாங்கிவிடுவீர்கள். அதேபோல் செவ்வாய் உங்களுக்கு பல நம்பிக்கைகளை தரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதமே இருக்கிறது. உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை பலப்படுத்த போகிறார் செவ்வாய். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். சனியின் பார்வையும் சனி இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றன. உங்களுக்கு அதிகப்படியான பொருளாதார வரவு என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் மாதம் முழுவதுமே பலவிதமான செலவுகள் வாசல் கதவை தட்டப்போகிறது. அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் தான். பெண் குழந்தைகளுக்காக ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய மாதம் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பகவானின் பரிபூர்ண ஆசி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. ஒட்டுமொத்த சூழ்நிலையும் ஆராய்ந்து பார்த்தோமானால் வரவை விட செலவு அதிகமானாலும் கூட மகிழ்ச்சியாக நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம்தான். கடினமான உழைப்பின் மூலம் பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் என்பதை விட உழைப்பை விட பல மடங்கு வருமானம் என்பது இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் தன்னுடைய வீட்டையே பார்ப்பதால் போட்டி பந்தய தேர்வுகளில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையால் ஒரு வசந்தமான சூழ்நிலையை நீங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய நேரம் என்றும் இந்த நேரத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், ஏன் பெற்றோர்கள் கூட மிகப்பெரிய ஆதரவை உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தருவார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி என்பது மிக அதிக அளவில் இருக்கும். இஷ்டப்பட்டதை இஷ்டப்பட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த ஆடி மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லாம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நிலை இந்த மாதத்தில் மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வரவு, மிகப்பெரிய வெற்றி, காரிய சித்தி இது எல்லாம் கண்டிப்பாக உண்டு. செல்வத்தின் அதிபதியான சூரியனின் நிலையும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மாதத்தின் கடைசியில் உணர முடியும். எதற்கும் பயப்பட வேண்டாம். உடல் பொறுத்தவரை அந்த ஆரோக்கியத்தில் குறைகள் ஏற்பட்டாலும் கூட மாதம் முடியும் போது அது நிவர்த்தியாகிவிடும். மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே மிகப்பெரிய வெற்றியை தர உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆக கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.